வணக்கம் விவர்ஸ். என்ன இது பச்சை கலரில் ஒரு பொடி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது நார்த்த இலை பொடின்னு சொல்கிறது. அதாவது வேப்பலை கட்டின்னு சொல்லுவாள் சில பேர். நார்த்த இலை பொடி. நான் இங்கே வீட்டில் இருந்த நார்த்த மரத்துலேருந்து இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. கொஞ்சம் இலையை பறிச்சுட்டு ஒரு நாள் நல்லா அலசிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாடம் பண்ணி என்னென்ன போடணுமோ சேர்த்து அழகாக நார்த்த இலை பொடி பண்ணியிருக்கேன். இது பண்ணி முடித்த எப்படி இருந்தாலும் நம்ம நடுவில் இருக்கிற அந்த நார்லாம் நரம்பெல்லாம் எடுத்துடணும். என்ன தான் நம்ம எடுத்தாலும் கடைசியில் பொடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம அப்பளம் பொரிச்சு போடுறோம் இல்லையா, அந்த கிண்ணத்தால் பண்ணோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சா நார் கூட வந்துடும். அது பாருங்களேன் எப்படி அழகாக ஒத்தாப்பில் கொத்தாக இருக்குது பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது நார் இருக்கிறது. அதனால் இதை நம்ம கொதிக்க விட்டு ரசத்தில் விட்டுன்றலாம், வடிகட்டி நல்லாயிருக்கும். இப்போ இந்த நார்த்த இலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ ஒரு ஜாரில் மாற்றிடலாம். பாருங்க, ஒரு பாட்டில் நிறைய அழகாக வந்திருக்கு. நல்ல க்ரீன் கலரில் வந்திருக்கு. சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்க. நார்த்த இலை பொடி அருமையாக பாட்டிலில் வச்சுட்டாச்சு. நமக்கு எப்படியும் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது, வயிற்ற வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம். சூடாக கொஞ்சமாக ஒரு 2 வாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த நார்த்த இலை பொடி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாண்லியில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு கொழுக்கரண்டி இருக்கும், அரை கப்புக்கு கம்மியாக தான் இருக்கும், ஒரு 4-5 மிளகா வத்தல், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச நார்த்த மரத்தோட இலைகளை பறிச்சிருக்கேன். துளிராக இருந்தது. 2 நாள் ஆகிருக்கு. நான் நல்லா அலம்பிட்டு ஒரு துணியில் காய வச்சுருந்தேன். இப்போ இதை அருவாமனையிலையோ கத்திலையோ இந்த நடுவில் இருக்கிற நரம்பை மட்டும் எடுத்துட்டு இந்த வறுத்ததை ஒரு தட்டில் மாற்றின்ட்டு இந்த இலுப்பச்சட்டி சூட்லேயே அதையும் போட்டு ஒரு பெரட்டிடலாம். பாருங்க, எல்லாத்துலேருந்தும் அழகாக நார் நேராக ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ இந்த பாண்லியில் லைட்டாக சுட பண்ணியிருக்கேன். இது ரொம்பலாம் பொரியெல்லாம் வேண்டாம். சும்மா அப்படியே லைட்டாக அந்த இலைக்கு சூடு வந்தால் போகிறோம். சூடு வந்த பிறகு நான் ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் இதில் லைட்டாக சூடு வர வச்சுட்டு நம்ம எடுத்து பொடி பண்ணிட வேண்டியதான். இப்போ இலையில் நல்லா சூடு வந்துடுத்து. நான் எடுத்துட போகிறேன். நான் வறுத்து வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதுலேயே அப்படியே இந்த இலை எல்லாமும் சேர்த்துடலான்னு இருக்கேன். எல்லாமே சேர்ந்து பொடிச்சிடலாம். 1-2 பிடிக்கணுங்கிறது இல்லை, நைஸாகவே பிடிக்கலாம். பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சும்மா அந்த பாண்டி சூட்டில் இப்படி போடுறேன், அவ்வளோதான். இதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை போட்டு பிடிச்சிட வேண்டியதுதான். பாருங்க, நான் இந்த இவ்வளோ கல் உப்பு போடுறேன். இதை நல்லா பெரட்டி கொடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அழகாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். அந்த இலை இப்படி தான் இருக்கும், திப்பியாக. உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஆறினதுக்கப்புறம் திருப்பி மிக்சர் ஜாரில் போட்டு 2 சுற்றினாக்க நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும். எனக்கு இந்த நைஸு போகிறோம். இப்போ நான் மோர் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு அசத்துங்கோ விவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.